வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒன்றிய அரசின் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல கலந்து கொள்றவங்களுக்கு 10,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் தராங்க பர் மந்த்துக்கு. இதற்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர்ஸ், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன கிரிட்டீரியா, எவ்வளோ மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா DPIIT.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த DPIIT அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் அண்டு இண்டஸ்ட்ரி அண்டு இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பிடிஎஃப்ல சில கிரிட்டீரியா அண்ட் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் யார் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DPIIT அப்படின்னு சொல்லப்படுற டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். அதாவது இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் யாருக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா கல்லூரி படிப்பை முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் படிப்பை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய கவர்மெண்ட்டோட ஒர்க்கிங் கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்காகவும், நம்ம இந்தியா கவர்மெண்ட் மூலமாக என்னென்ன திட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிபெண்டன்சி பொறுத்து தான் இதோட டைம் டியூரேஷன் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டைம் டியூரேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரையும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மந்த் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட மந்த் டியூரேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடு மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் அனுப்புகிறவங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைனா ரிசர்ச் ஏதாவது ஒரு டொமைனில் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கணும். இதுக்கு என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் இல்லைனா மேனேஜ்மெண்ட் இல்லைனா லா இல்லைனா எக்கனாமிக்ஸ் இல்லைனா ஃபைனான்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இல்லைனா லைப்ரரி மேனேஜ்மெண்ட், இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலமாக வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரையும் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவார்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் யார் கம்ப்ளீட் பண்ணி முடிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த ஒன் டைம் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். அதே மாதிரி உங்களோட கிரிட்டீரியா பொறுத்து தான் இதில் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறது மூலமாக மந்த்லி ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு 10,000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாகவே நீங்கள் படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி மந்த்லி 10,000 earn பண்ண முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு த்ரூ ஆன்லைன் மோட் ஓன்லி. அதாவது நீங்கள் எந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதோட ஆன்லைன் மோடில் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வில் பி கம்ப்ளைட் அட் த ஒன் பிளேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிவிஷன். அதாவது எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே டிவிஷனுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்திருக்கிற அப்ளிகேஷன்ஸை செக்ஷன் பையாக டிவிஷன் பையாக பிரித்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கு இவங்க
அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்க மூலமாக தான் உங்கள் அப்ளிகேஷனுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அங்கேருந்து தான் 20 கேண்டிடேட்ஸை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான அவார்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சர்ன்ட் டிவிஷன் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறாங்க இல்லையா, உங்களை பற்றியான ரிப்போர்ட் அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு உங்களோட ரிப்போர்ட்டை பேப்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்டனன்ஸ் ரெக்கார்டு, உங்களோட சூப்பர்விஷன், உங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே அடங்கும். ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் அப்ளை பண்ண இந்த பேஜை லிட்டில் பிட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் மேண்டட்ரியான ஃபில். இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். ஸோ உங்களோட அட்ரஸை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க இன்டர்ன்ஷிப்கான லெட்டர்ஸ் அனுப்புறதா இருந்துச்சுன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு இல்லைனா அட்ரஸ் மூலமாக தான் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி. ஸோ அட்ரஸ் என்ட்ரி பண்ணும்போது எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் என்ட்ரு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர். இது ஆப்ஷனல் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர். இது பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி. இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கு, மேனேஜ்மெண்ட்டு, லா, எக்கனாமிக்ஸு, ஃபைனான்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, லைப்ரரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் ஃப்ரம். ஸோ எப்போருந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் இன்டர்ன்ஷிப் பீரியட், அதாவது நீங்கள் எவ்வளோ மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ண விரும்புகிறீங்க, 1 மந்த்தா 2 மந்த்தா 3 மந்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப். உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக மட்டும்தான் இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 800 கேபிக்கு கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸ் அக்சஸ் ஆகும். அது மூலமாக நீங்கள் போய் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கான டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஷ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட ரெஷ்யூம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி உங்களோட ரெஷ்யூமையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹை ஸ்கூல் இயர், ஸோ எப்போ ஹை ஸ்கூல் முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அகைன் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இதில் ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் மேண்டட்ரியான ஃபில். இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் நேம். ஸோ எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் என்ட்ரு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் அப்டைன்டு, அதாவது எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பர்சன்டேஜில் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அலவுட் லைக் 70 மார்க்ஸ். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் இயர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹை ஸ்கூலிங் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட ஹை ஸ்கூல், அதாவது 12th முடிச்சிருப்பீங்க இல்லையா, அதோட டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. எப்போ முடிச்சிங்க உங்களோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் நேம், ஸோ எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்களோட ஸ்கூலோட நேமை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் அப்டைன்டு இன் பர்சன்டேஜ். ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஜுவேஷன் இயர். ஸோ நீங்கள் எப்போ கிராஜுவேஷன் முடிச்சிங்க, இல்லை கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ முடிச்சிருந்தீங்கன்னா முடிச்சிருந்த இயரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இல்லை படிச்சுட்டு இருக்கிறவங்கன்னா இப்போ இருக்கிற இயரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம்.
எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த காலேஜோட நேம், இல்லை படித்து முடித்த காலேஜோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் ஆப்டென்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறீங்கன்னா இல்லை படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முடிச்சிருந்தீங்கன்னா முடிச்சிருந்த இயரை, படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற இயரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் அதோட இன்ஸ்டியூஷன் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் மார்க் ஆப்டென்ட், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா படித்து முடித்தவங்க உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மேலே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் மாதிரி அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.